நாடு நாசமாக போகுது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ நிஜத்தில் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கே தெரிய போகுது நம்ம நாடு எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் பெரிய ஆம்பளைங்களாம் வந்து இங்கே சரக்கு அடிப்பாங்க. சரக்கு அடிச்சுட்டு சிகரெட்டு குடிச்சிட்டு போவாங்க. அது எப்போவுமே நடக்காது தான். இப்போலாம் அதோட அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், இன்ஜெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல். எல்லா பக்கம் இன்ஜெக்ஷனு, அந்த நீடிலெலாம் கிடக்குது. அன்றைக்கி தான் எல்லாம் பசங்க கோந்துட்டு அங்கே எரிஞ்சாங்க. அங்கே தீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் கோத்து எல்லாத்தையும் எரிச்சு போட்டு போனானுங்க. இப்போ மறுபடியும் வந்து யார் ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியல. வேறு ஊசி இதெல்லாம் கிடக்குது. பீடி சிகரெட்டு குடிக்கிறாங்க. அது எங்கேருந்து கிடைக்கிதுன்னு தெரிய மாட்டேங்குது. பாட்டிலெலாம் அந்த பக்கம் குடிச்சு போட்டு பாட்டிலெலாம் அங்கே தான் போட்டு போயிடுவானுங்க. எதுக்கு தான் இந்த கெட்ட பழக்கமெல்லாம் பழகுறாங்க, யார் பழக்கி விட்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இதுக்கும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டிங்கன்னா அந்த சொல்யூஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கம்மியாயிருச்சு. அந்த மாத்திரையுமே இந்த ஊசியெல்லாம் தான் இப்போ கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்குது. இப்போ கொஞ்சம் நின்றுட்டுருக்குறாங்க. லீவு நாள் வந்தால் தான் தெரியும். ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவுலலாம் வந்துட்டோம்னா இங்கெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஆளுங்க வந்துட்டு மாத்திரை வாங்குறது போகிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு 2 நாளாக 3 நாளாக காணோம். பார்க்கலாம்னு லீவுக்கு அப்புறம் மறுபடியும் வருவாங்க. வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு தான் இப்படி யூஸ் பண்ணி உடம்ப கெடுத்துக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள்.